காலத்துல குர்ஆன் சொல்லுது பாருங்க, 21வது சூராவுல 30வது வசனத்துல சொல்லுது, அவலம் யரல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் பார்க்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? இது சிந்தனை சிந்திச்சா விளங்கும் அல்லாஹ் சொல்றான். விளங்கிட்டானோ? அத அவலம் யரவுண்டு எந்த இடத்துல அல்லாஹ் சொல்றானோ அதையெல்லாம் சிந்தித்து விளங்க முடியும். அதான் அப்பதான் விளங்க வேண்டாமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? விளங்காத ஒரு விஷயத்தை போய் சொல்லி விளங்க வேண்டாமான்னு கேட்டா எப்படி? விளங்காத விஷயம் நான் எப்படி விளங்குன்னு கேட்பீங்களா இல்லையா? அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா அவலம் யரவு, ரெண்டு அர்த்தம். பார்க்க வேண்டாமான்னு ஒரு அர்த்தம், விளங்க வேண்டாமான்னு ஒரு அர்த்தம். இதெல்லாம் விளங்குற விஷயம். பார்க்கறதா வெடிக்குமா நம்ம இருந்திருக்கணும், நம்ம இருக்கல. அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்? அவலம் யரவுன்னா இவர்கள் சிந்திக்க வேண்டாமா. அவலம் யரல்லதீன கஃபரு, நான் இல்லே கடவுள் இல்லைன்னு சொல்கிறார்களே இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? சிந்திக்க மாட்டார்களா? எதை சிந்திக்க வேண்டாமா? அன்ன சமாவாத்தி உள்ளர், இந்த வானங்களும் பூமியும் அனைத்துமே காணத்தா ரத்தக்கண், ஒன்றாக ஒட்டி இருக்கப்பட்டு இருந்தது என்பதை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? பத்தக்கனாகுமா, அவற்றை நாம் தான் பிளந்து பீய்த்து எறிந்தோம் என்று இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இவ்வளவு காலம் ஆராய்ச்சி பண்ணி வழி வழியா சிந்திச்சு பல காரணங்களோட கண்டுபிடிச்சு இதுல நுழைக்கிற விளக்கம் இல்ல, நேரடி அர்த்தம். இதை நான் சொல்வது குர்ஆன்ல ஒரு விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை ஃபிட் பண்ணுவாங்கள, அதல்ல. இது நேரடியான வார்த்தை, நேரடி ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றோம் பாருங்க. அவலம் யரல்லதீன கஃபரு, தப்சீர்லாம் கிடையாது, நேரடி அர்த்தம். நிராகரிப்பவர்கள் சிந்திக்க வேண்டாமா. அன்ன சமாவாத்தி வல்லர், வானங்களும் பூமியும் காணத்தா ரத்தக்கண், ஒன்றாக இணைந்து இருந்தன. இரண்டும் வானம் எல்லாம் சேர்ந்தனும், அனைத்தும் இணைந்து இருந்தன ஒன்றாக. பத்தக்கனாகுமா, நாம் தான் அதை பிளந்து பீத்து எடுத்தோம், நம்ம தான் வெடிக்க செஞ்சோம், நம்ம தான் பிளந்து எடுத்தோம். எல்லாம் ஒண்ணு அடைக்கப்பட்டு இருந்துச்சு. நம்ம தான் ஒரு பொருள் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்ப அல்லாஹ் முதல்ல படைச்சது என்ன? ஒரே ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் படைக்கிறான், அது உள்ள அம்புட்டை அடக்கிறான். எப்படி ஒரு ஆதமுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் அடக்கணும்ல, அது அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா உட்கார்ந்து படைச்சிட்டு இருந்தா, அவன் ஒரு ஆளை படைச்சான், அதுக்குள்ள அம்புட்டையும் வச்சுட்டான். நம்மள நம்ம பேரன் பேத்தி எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. எங்க இருந்தோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகு தண்டுல எடுத்து வர காட்டுறான். அவனுக்கு முடியும், நமக்கு முடியாது. அவரை படைச்சுட்டு இங்க வேற கொண்டு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருன்னு இறக்கி விட்டு காட்டுறான். பாத்துக்கிட்டியா? இவ்வளவு பேர் வந்துட்டு செஞ்சேங்கிற அல்லாஹ். இது நமக்கு புரிந்து கொள்ள முடியாது, இறைவனுக்கு முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒண்ணுதான் படைக்குவான், அதுல இருந்து தான் அப்படி பெருக்கி பெருக்கி விட்டுட்டே போயிடுவான். ஏன்னா மனுஷன் தான் ஒவ்வொரு மைக்கும் தனித்தனியா படைக்கணும். அல்லாஹ் ஒரு ஆட்ட படப்பம் குட்டி போட்டு நிறைய படைச்சிக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? மைக்கு குட்டி போடுற மைக்கு படைப்பான மனுஷன். நாங்க ஒரு மைக்கை தயாரிச்சு விட்டுறோம், தேவைப்பட்ட வாங்கி வளர்த்து குட்டி போட்டவன்னு எடுத்துக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு மைக்கையும் ஒவ்வொரு டைரியையும் ஒவ்வொரு போடியத்தையும் ஒவ்வொரு சட்டையும் நம்ம வாங்கணும். அல்லாஹ்வுடைய வேலை என்னன்னு கேட்டா ஒண்ணுதான், அவன் ஸ்டைல அது. அதனால என்ன செய்யணும்? சூரியனை உட்கார்ந்து தனியா படைக்கிறது, சந்திரன், அந்த விளையாட்டு நம்ம கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு உருண்டை, இதான் இதுல எல்லாம் இருக்குது. இதுக்குள்ள என்ன இருக்கு? அம்புட்டு அடங்கி போச்சு. அல்லாஹ் சொல்றான் அப்படி. அட எல்லாம் ஒண்ணுதான் நான் படைச்சேன். படைச்சுப்புட்டு எப்ப இதை வெடிக்க வேண்டும் நான் தீர்மானம் பண்ணனோ, வெடித்து சிதற வச்சுட்டேன். எங்க சொல்றான்? 21:30 சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா இது 41:11 எடுத்து பார்த்தோம்னா மறுபடி இவங்க சொல்றது அப்படி வருது. எப்படி வருது? சும்மஸ்தவா இலசமா, பிறகு வானத்தை படைக்க நாடுகிறான். தனியா பிரிச்சு முதல்ல ஒரு உருண்டை தான் படிச்சிருந்தான். வானத்தை படைக்க நாடினா ஒஹிய துகானுன், அது ஒரு புகை மூட்டமாகத்தான் இருந்தது. துகான்னா புகை. இந்த புகை அடிக்கிறாங்களா துகான் பாங்க, துகான் பிடிக்காதான்னு அரபு நாட்டு போனாலும் தெரியும். துகான்ங்கிறது நம்மளா கொடுத்து வலிந்து கொடுக்கிற விளக்கம் இல்ல. துகான்னா புகை, புகை பிடிக்கிறது துகான் பாங்க. சூரத்து துகான், புகைன்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அந்த துகான் தான். அப்ப ஒஹிய துகானுன், அது வெறும் புகை மூட்டமாகவே இருந்தது. கால லஹா, அவனுக்கு முடியும். அவன் சொன்னான், வானத்தை நோக்கி சொன்னான். ஒளில் அருளி, பூமியை நோக்கி. பூமியும் புகையா இருந்திருக்கு அர்த்தம். இப்ப முதல் வானத்தை சொல்லிவிட்டு எல்லாம் சொல்றான், வானத்துக்கும் சொன்னேன், ஒளில் அருளி பூமிக்கும் சொன்னேன். ஏத்தியா தவ் அன்னவ கருகன், விரும்பிய விரும்பாமலோ ஒன்னாவு. பூமி பூமியாவு, வானம் வானமாவுன்னு சொன்னேன். உனக்கு பிடிச்சாலும் நீ ஆகணும், பிடிக்காட்டாலும் ஆகணும். இதான் நம்ம ஆர்டர். செதறி கடந்துல, செதறி கடந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தடமாறிக்கிட்டு இருக்காதெல்லாம். அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு ஆர்டர் பண்றான். அவன் நினைக்கும் போது ஆர்டர் பண்றான். வானமாவு, அந்த தூசி எல்லாம் வானம். வானத்துக்குன்னு உள்ள செல்லாம் ஒரு பக்கம் நகர்ந்து அதெல்லாம் வானம். பூமிக்கு உள்ள இதெல்லாம் தனியா நகர்ந்து அதுக்குரிய சாமான்லாம் அது இருக்குது. அதுக்குரிய நகர்ந்து என்ன செய்யுது? அது உண்டாகி விடுகிறது. காலத்தா, அப்ப பூமி வானமெல்லாம் சொல்லியது அதைனா தாயின், நாங்க வெறுத்து இல்லை, விரும்பிய உன் கட்டளைக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்லி
அவன் ஆர்டர் பண்ண உடனே புகை மூட்டமாக சிதறி கிடந்த எல்லா பொருள்களும் அது அது இருந்த இடத்துக்கு தனித்தனியா ஒதுங்கி போய் உண்டாகி விட்டன. எப்படிங்க இது? இது எப்படி இது முகமது இதை போய் சொல்றாரு? அவர் கொண்டு வந்த மெசேஜுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் அல்லாஹ் ஒருத்தனை வணங்குன்னு சொல்றதுக்கு வர்றாரு, அது சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? இதுல பெரிய விஞ்ஞானியா வந்தாரா, அறிவியல் கத்துக் கொடுக்க வந்தாரா? ஒண்ணும் வரல. அவர் வந்து செய்திக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது போய் அவங்க சொல்றாங்க நன்மையாவது இருக்கு அந்த காலத்துல. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? காலம் வளரும், இது நான் தான் பேசினேன் என்பதை உலக முகமது பேசி இருக்க முடியாது. இதை யாருக்கு முடியும்? இத்தனை வருஷத்துக்கு எவன் அதை உருண்டையை படைச்சான் அவனுக்கு தான் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது ஒருத்தனுக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை. இன்றைக்கு பல விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்ச உண்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல இது எல்லாம் ஒன்னா இருந்ததுன்னு ஒரே ஒருத்தனுக்கு தான் தெரியும். அந்த உண்மை யாரு? தயாரிச்சவன். எவன் இதை தயாரித்தான் அவனுக்கு மட்டும்தான் இது தெரியும். அது சிதறியது அவனுக்கு தான் தெரியும். அப்ப ஒன்னா இருந்ததை பேசுகிறது, சிதறியதை பேசுகிறது, புகை மூட்டமாக இருந்ததை பேசியது, அதுக்குரிய செல்லுக்கு தனி ஆர்டர் பண்ண உடனே அதாவது ஒன்னா சேர்ந்து கொண்டதை பேசுகிறது. இதையெல்லாம் சிந்திச்சு விளங்க முடியும்னு பேசுகிறது. 5 விஷயம் பேசுதா? 2 வசனமும் 5 விஷயத்தை பேசுதுல. இதுல நமக்கு இந்த அறிவியல் உங்களுக்கு விளங்காட்டாலும் அது எப்படி ஒன்னா இருந்திருக்கும், அது எப்படி வெடிக்கும், அது எப்படின்றது உங்களுக்கு புரியாட்டாலும் அதான் உண்மை. அதுதான் ஆராய்ச்சியில கண்டறிந்த உண்மை. ஆராய்ச்சியில கண்டறிய முடியும். இப்ப என்ன நீங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இது 1400 வருஷத்துக்கு முந்தி ஒரு மனுஷன் சொன்ன மாதிரி இருக்குதா, இன்றைய அறிவியலை கரைத்து குடித்த விஞ்ஞானி சொன்ன மாதிரி இருக்கா? நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த 21வது சூறாவையும் 30வது வசனத்தையும் 41வது சூறாவையும் 11வது வசனத்தையும் திரும்ப திரும்ப வாசிங்க. இது எப்படி இது ஒரு மனிதன் சொன்னது சொல்ல முடியும்? அது அன்னைக்கு ஒரு அறிவும் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருக்கு எப்படி இதை சொல்ல ஏகும்? அதுக்கு பிந்தின காலத்தில் இதெல்லாம் சொன்னோடனே அடிச்சு பின்னிவிட்டாங்க. அவருக்கு பிந்தின காலத்தில் வந்த அறிஞர்கள் எல்லாம் இது மாதிரி லேசா வாயை திறக்கும் போது அடி பின்னிவிட்டாங்க. அப்ப அவர் காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கு? அப்ப நம்ம அப்படி வியப்புக்கு போயிடுறோம். கண்டிப்பா இந்த குர்ஆன் இது மனிதன் வார்த்தை கிடையவே கிடையாது. நிச்சயமாக முகமது என்ற ஒரு மனிதர் இதை சொல்லியிருக்க இயலாது, அவருக்கு சொல்ல முடியாது. அவர் இருந்த காலத்துக்கும் அவருக்கு இருந்த அறிவை கொண்டு அவருடைய சிறு குழந்தையிலிருந்து அவர் வளர்க்கப்பட்ட விதத்தை வைத்து பார்த்தால் அவருக்கு இந்த மெசேஜ் தெரிந்திருக்க முடியாது. அவருக்கும் தெரியாது, அவர் காலத்தில் வாழ்ந்த உலகத்தில் எவனுக்கும் தெரியாது. 100 வருஷம் முன்னாடி வாழ்ந்த எந்த மனுஷனுக்கும் தெரியாது. 1300 இந்த ஒரு நூற்றாண்டுகளாகத்தான் இந்த விஷயங்களை ஒரு அளவுக்காவது மனுஷன் அறிஞ்சு வச்சிருக்கிறான். 1300 வருடங்களாக அவர் காலத்தில் இருந்து 1300 வருடங்களாக வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு கூட இதெல்லாம் ஒன்னாக இருந்தது தெரியாது, வெடித்து சிதறியது தெரியாது, அதெல்லாம் ஒன்றாக திரண்டது தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது படைச்ச இறைவன். அப்ப நம்ம என்ன சிந்திக்கிறோம்? இது குர்ஆன் கடவுள் வார்த்தை தான் என்று தன்னைத்தானே நிரூபிக்கிறதை இன்றைக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். யாரு கிடைக்கல? அன்றைக்கு இருந்த சஹாபாக்களுக்கோ தாபியீன்களுக்கோ இதெல்லாம் இந்த உண்மை கண்டறிந்த காலத்தில் தான் நமக்கு விளங்கும். அவங்களுக்கெல்லாம் அவங்க ரசூலை பார்த்து அவங்களுடைய கேரக்டரை பார்த்து நம்பிட்டு போயிட்டாங்க. நம்மளால எப்படி நம்ப வைக்கிறான்? இதை வச்சு நம்ம இதை பார், இது சிந்திச்சு பார், இது நான் சொன்னா முகமது சொன்னாரா, இது மனுஷ கற்பனையா கடவுள் வார்த்தையா, சிந்திச்சு பார் அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை பார்க்கணும். அப்ப அச்சரம் பேசாமல் இதை திருக்குர்ஆன் பேசுகிறது, இன்றைய அறிவியல் கண்டுபிடி பேசுகிறது. இப்ப அடுத்து நீங்க பார்க்கணும், இதே குர்ஆன் இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிறங்க. நம்ம அப்படியே ஆச்சரியத்தினுடைய விளிம்புக்கு போறோம்னு சொல்றோம்ல, விளிம்புக்கெல்லாம் தாண்டி எங்கேயும் போக தெரியாம நிற்கிறோம். எப்படி இது இதை சொல்ல ஏனும்? குர்ஆன் என்ன சொல்ல ரெண்டாவது வச்சுக்கிறோம். இன்றைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்றைக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாம வாழ்வது எங்க வாழ்றோம்? சூரியனை மையமாக வைத்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பூமி. எப்படி இந்த பிரபஞ்சம் இருக்குன்னு கேட்டா, இப்ப சூரியன் இருக்கு, சூரியனை சுத்தி 9 கிரகங்கள் கண்டறியப்பட்டு உறுதி செய்யப்பட்ட கிரகங்கள். இன்னும் புதுசு புதுசா சிலதான் கண்டுபிடிச்சிருக்கான். கண்டுபிடிச்சதுல இருந்து நீங்க விளங்கிக்கிறேன்னு அவ்வளவு அற்பம் அது. அதனாலதான் இவ்வளவு நாள் கண்டுபிடிக்க முடியுது. பெரிய பெரிய கருவிகள்லாம் அது ஒரு கோல்டே சொல்ல இயலாத அளவுக்கு ரொம்ப ஒரு மைக்ரோ சைஸ்ல சில கண்டுபிடிச்சிருக்கான். அதெல்லாம் கணக்குல இருந்து நீக்கிருங்க. சூரியன் வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் இந்த சூரியனை என்ன சுத்துது? 9 கிரகங்கள் சுத்துது. எப்படி சுத்துது? நீள் வட்டம்னா என்ன? வட்டமா இல்லாம வட்டத்திலே நீளம் ஒரு பக்கம் நீண்டு போய் இப்படி குறுகிறது என்று கண்டறிந்து இருக்கிறார்கள். இப்ப சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரியனுக்கு ரொம்ப கிட்டத்துல
எது இருக்குன்னு கேட்டா கோள்களை தெரிஞ்சுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் மெர்க்குரி இருக்குது. சூரியனுக்கு கிட்ட எது இருக்குது? ஃபர்ஸ்ட் மெர்க்குரி. சூரியனுக்கு ரொம்ப கிட்டத்துல எது இருக்குன்னு கேட்டா கோள்களை தெரிஞ்சுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் மெர்க்குரி இருக்குது. சூரியனுக்கு கிட்ட எது இருக்குது? ஃபர்ஸ்ட் மெர்க்குரி. அதுக்கு அடுத்து வெள்ளிம்பாங்கல்ல, வெள்ளிங்கிறது இருக்குது.